ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி படி வேர்ல்டு கப் T20 மேட்ச் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வேர்ல்டு கப் உடைய 27வது மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் வந்து மோதுறாங்க. 15 பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரெண்டு டீம்லையுமே லாஸ்ட்டாக விளாண்ட 11 வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். இந்தியாவில் மட்டும் ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக அபிஷேக் சர்மா. ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து விளையாடுவார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துருக்கேன். பிளேயிங் 11 வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா. இது இந்தியாவுடைய பிளேயிங் 11. பாகிஸ்தானில் வந்து பார்த்தோம்னா எஸ் அய்யூப், ஃபர்ஹான், சல்மான் அலி அகா, பாபர் அசாம், ஷடப் கான், முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ரப், யூகான், ஷாஹின் அப்ரிடி, அப்ரார் அகமது, உஸ்மான் தாரிக். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் லாஸ்ட்டாக விளையாண்ட 11 அப்படியே வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறப்போ 15ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா 6-9 காம்பினேஷன், அதாவது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ இந்தியாவில் அபிஷேக் சர்மா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இஷான் கிஷன், அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. போன மேட்ச் நம்ம இஷான் கிஷன் வந்து கேப்டனில் கொடுத்துருந்தோம், அப்படி பொழந்து கட்டிட்டு போயிட்டார். இந்த மேட்சும் அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இஷான் கிஷனுக்கு வந்து இருக்குது. அடுத்தது திலக் வர்மா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பார். அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்சு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நல்லா வந்து விளையாண்டுருவார். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹார்திக் பாண்டியா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சிவம் துபே பவுலிங் போட்டாலும் விக்கெட் அவருக்கு விழுகும், பேட்டிங் வந்தால் நல்ல ரன்ஸ் வந்து அடிப்பார். ரிங்கு சிங் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. வருண் சக்கரவர்த்தி 1-2 விக்கெட் எடுக்கலாம். போன மேட்ச் எடுத்த அளவுக்கெல்லாம் ஒரு 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ 5 விக்கெட்டெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப வந்து கம்மி. அடுத்தது ஹர்ஷ்தீப் சிங்கிட்டேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா ரீசெண்டாக அவர் பெருசாக வந்து விக்கெட்ஸே வந்து எடுக்கலை. இந்த மேட்ச்சு நல்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பும்ராட்டேருந்து 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானில் வந்து பார்த்தோம்னா எஸ் அய்யூபுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். அய்யூப்கிட்டேருந்து 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பவுலிங் போட்டாலுமே அவருக்கு விக்கெட் வந்து விழுகும். அய்யூபுக்கு வந்து நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஹானுக்கு டீசெண்டாக தான் வந்திருக்கு. சல்மான் அலி அகா இது வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுத்து சல்மான் அலி அகா சரியாகவே வந்ததே வந்து இல்லை. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வந்திருக்கு. ஸோ அவர் எடுக்கிறதா வேணாமான்னு நீங்களும் வந்து பார்த்துங்க. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் கூட சரியாக ஆட மாட்டுறாரு, தொடர்ந்து டக் ஆகிட்டுருக்காரு. எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க, நல்ல ஃபார்ம்லையும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாபர் அசாம் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரு 25 ரன் 20 ரன் அப்படி வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஷடப் கான் பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட், பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு முகமது நவாஸ் கொஞ்சம் சுமார் தான் வந்திருக்கும். அடுத்து ஃபஹீம் அஷ்ரப் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து யூகான் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. ஷாஹின் அப்ரிடி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அப்ரார் அகமதுக்கு சுமாராக தான் வந்திருக்கும், ஒரு விக்கெட்னா எடுக்கலாம். அடுத்து உஸ்மான் தாரிக் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிறந்த பெர்ஃபார்மன்ஸை யாரெல்லாம் கொடுப்பாங்க, யாரெல்லாம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பாகிஸ்தானில் பார்த்தோம்னா எஸ் அய்யூப், ஷாஹின் அப்ரிடி இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சிபிஎஸ்சிக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து வரும். ஸோ மறந்துடாமல் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிபிஎஸ்சிக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பேட்டர்ஸில் போடுறீங்கன்னா அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன் இவங்க 3 பேரை ட்ரை பண்ணலாம், அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் பவுலரில் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்கள வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணுறீங்கன்னா சிவம் துபே ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருப்பார். பாகிஸ்தானில் வந்து பார்த்தோம்னா அய்யூபு, ஷாஹின் அப்ரிடி இவங்க 2 பேரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 11 பேர்னு வந்து எடுத்தோம்னா அதில் யாரெல்லாம் வந்து இருப்பாங்கன்னு வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி இவங்க இந்தியாவில். பாகிஸ்தானில் எஸ் அய்யூப், பாபர் அசாம், ஷடப் கான், ஷாஹின் அப்ரிடி, உஸ்மான் தாரிக் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில். மேட்ச் வின்னர் யாருன்னு வந்து பார்த்தோம்னா இந்த மேட்ச்சில் இந்தியா தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. இந்த மேட்ச்சில் இந்தியா ஒன் சைடாக கூட வந்து வின் பண்ணலாம். பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 குறைவு.